கர்நாடக மாநில துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சூறை தேங்காய் உடைத்து தனது குடும்பத்தாருடன் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக திருக்கோவிலில் உள்ள சம்பந்த விநாயகர், அண்ணாமலையார் சன்னதி, உண்ணாமலை அம்மன் சன்னதி, நவகிரக சன்னதி மற்றும் கால பைரவர் சன்னதி உள்ளிட்ட இடங்களில் தனது குடும்பத்தாருடன் சாமி தரிசனம் மேற்கொண்ட அவர் அண்ணாமலையார் திருக்கோவில் உள்ள கட்டடக்கலை சிற்பங்கள் உள்ளிட்டவைகளை பார்வையிட்டார். சாமி தரிசனம் முடித்து வந்த அவருக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் டாக்டர் ஏவாவே கம்பன், முன்னாள் எம்எல்ஏ பி.எஸ். விஜயகுமார், காங்கிரஸ் கமிட்டி நகர தலைவர் எம். வெற்றிச்செல்வன் உடன் இருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கர்நாடக மாநில தேர்தல் முடிவுக்கு முன்னதாக அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்ததாகவும் தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தில் சிறப்பான ஆட்சி அமைந்ததாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் மிகுந்த வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் குறிப்பாக திருக்கோவில் மற்றும் திருக்கோவில் சுற்றியுள்ள பகுதியை அரசு தூய்மையாக பாதுகாத்து வருவதாகவும் தெரிவித்தார். 1000 ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள கட்டடக்கலைகளும் சிற்பக்கலைகள் உள்ளிட்ட அனைத்தும் அற்புதமாக உள்ளதாகவும் தெரிவித்த அவர் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் மாநில அரசு முறையாக செய்து தருவதாகவும் குறிப்பிட்டு பேசினார். நதிகள் அனைத்தும் தேசியமயமாக்கப்பட்டால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனளிக்குமா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் நிச்சயமாக பயனளிக்கும் என்றும் கடலில் அதிக அளவு தண்ணீர் வீணாக போய் சேர்க்கிறது என்றும் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை பாதுகாக்க வேண்டும். எனவே மத்திய அரசு துணிச்சலான நிலைப்பாட்டை எடுக்கும் என்றார். கர்நாடக மாநிலத்தில் முதல்வர் சித்தராமையா வழக்கினால் முதலமைச்சர் பதவி தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு அது தொடர்பான எந்த நிலைப்பாடும் இதுவரை இல்லை என்றும் சாமி தரிசனத்திற்காக மட்டுமே திருவண்ணாமலைக்கு வந்ததாகவும் தெரிவித்து சென்றார். I am not discussing that. I have come for a temple visit, praying Lord Arunachaleshwara and Parvati. That is why let me keep politics out for the day.